மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் மன்னா. வரும் வழியில் சீர்காழியில் என சித்தப்பா வீட்டில் கிடா வெட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு 2 நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். கதையோட ஆரம்பத்தில் போனதில் எங்கே கடைசியாக முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த அசோசியேஷன்லேருந்து கிளம்புறதுக்காக வெளியே போகும்போது பார்த்தாக்கா, அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அந்த அசோசியேஷனோட லீடரே வந்துட்டு ஹீரோக்காக வந்தாங்கன்னா, அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுருவான். ஆனால் அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிடுவான். ஏன்னா இவனோட பொண்ணாக இருக்கட்டும், இவனை சுற்றி இருக்க கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஃபோர்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, பேசாமல் டிமானிக் கல்ட்டை உருவாக்கின்னு சொல்லி எவன் டிமாண்ட் சொல்லல. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்க டிமானிக் கல்ட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பான். இப்போ அந்த போனோடனே அவனோட உடம்புல ஃபுல்லாக அந்த ஷேடோ ஆர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தாக்க 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. நீ என்ன நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டிவியில் ஆகட்டும், இல்லை ஏதாவது டோர்னமெண்ட்டில் பண்ணுத்தாலும் சரி, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே முடிவானது தான். கண்டிப்பாக டிமாண்ட் எல்டர் தான். யார் ஜெயிச்சா நம்ம இங்கேருந்து வெளியே போகணும். ஆமாம், ஆனால் பிளடி டிமாண்ட் ஜெயிச்சா நம்மளால எங்கேயுமே வெளியில் போகவே முடியாது. நம்ம வெளியில் போனால் தான் யங் மாஸ்டரை வந்து பார்க்க முடியும். அவர் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பேசிச்சிட்டு இருக்கல. இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? இங்கே பாரு, நீ வந்து என்ன என் ஆளுங்களை வந்து சாதாரணமாக நினச்சிடாத. இவங்கள்ட்ட பயங்கரமான மார்ஷல் ஆர்ட்ஸு, அதோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஈவன் ஸ்பிரிட் சொல்லிட்டு இருக்கையிலே நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கோட்டைக்குள்ளே ஃபுல்லாகவே உள்ளே போய் இன்ஃபிலேட் பண்ணி உள்ளே போயிடறான். பரவாயில்லையே, நாட் பேட். உண்மையாகவே என்ன கோட்டை ஒன்றும் இல்லைனா அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உங்கள் உள்ளே போனோன்னே பார்த்தாக்கா அங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. டீமன் எல்டர் தோற்று போனாக்கோ எதுவும் ஒன்றும் மாறிட போகிறது கிடையாது. கண்டிப்பாக யங் மாஸ்டர் யார் ஜெயிப்பாங்களோ அவங்க கூட தான் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ ஆகட்டும் எவ்ரி டிமன் ஸ்பிரிட் ஆகட்டும் ஒரு மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா பவருமே நார்தன் பேலஸ்க்கு தான் வந்து போக போகுது. லியோவான் ஃபேமிலி தான் அவங்கள பேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாம் டேவும் கோயாங்கும் அந்த அளவு ஒன்றும் க்ளோஸ் கிடையாது. அதனால் எல்லா பவருமே நார்தன் பேலஸ்க்கு தான் வந்து போக போகுது. நீ போய் என் எதர்கிட்ட அதையே போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அது மட்டும் கிடையாது, ஒரு நிமிஷம் அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கல. அது என்னோட பேர் வந்து யூ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பரவாயில்லையே நல்ல பேராக தான் இருக்குது. நீ ஒரு இது எனக்கு நெஃப்யூவாக தான் வருவேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்றியா? அது இங்கிலீடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி அப்படியே நடுங்கிட்டு அவள் கால் வந்து தொடர்பு போவான். அவள் டக்குன்னு ஒரு கேவலமான ஒரு லுக் விட்டுட்டு போடா முதல்ல அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க காலை வச்சே போட்டு அவன் மூஞ்சில் அடிப்பான். என்னை சுற்றி எல்லாமே உதவக்கரையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவங்க வந்து துண்டக்கான துணிக்கானு ஓடிட்டு இருப்பான். பரவாயில்லையே இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சடனாக பேய் மாதிரி அவன் முன்னாடி வந்து பயமுறுத்தும். யாருங்க யார் அது உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டு கத்திட்டு இருக்கல, கத்தாத கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கல. பரவாயில்லையே இந்த காலத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் குழந்தை நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். சரி ஓகே நீ அது இப்போ வந்து என் காலை நமக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கால் நீட்டு அந்த எவலிட் வச்சு பேத்துட்டு இவள் பாடி ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன எப்படா ரொம்ப வயசானாலும் எங்கே தெரியுறா. பரவாயில்ல நானே உங்கள் காலை அமுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லல. பரவாயில்ல இந்தா என் காலை வந்து இப்படி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்க டக்கு நம்ம ஹீரோ அவளோட எல்லா அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸையும் அப்படின்னா சீல் பண்ணிடுவான். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்ககிட்ட ஒரு சில கேள்வி வந்து கேட்கணும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ எங்கே பண்ணிருக்க என்ன ஏதுங்கிறது தெரியாமல் வந்து இருந்துட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கல. நான் யாருன்னு முதல்ல தெரியுமா? நான் எவ்வளோ டீமனோட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இதை நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா என்னன்னா ஒரு அழகான பையன் சொல்லும்போது அதை நான் நம்பாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இவனே அந்த எவ்வளோ டிமென்ஸ் விட்டது நீ அவகிட்ட 100 வாட்டி சொல்கிறத விட்ட ஒரே ஒரு வாட்டி அதை செஞ்சே வந்து காமிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இதை நான் வேணா உனக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது உன்னோட வாழ்க்கையில் நீ கண்டுபிடிச்சதுனா ஒரு பெரிய பாக்கியம். சரி ஓகே இது வந்து பாரு, இது வந்து என்னென்னா இந்த எம்எல்ஏ டீமன் அவங்களோட டிசபிலிட்டிக்கு வந்து சொல்லிக் கொடுக்காத ஒரு டெக்னிக். அதெல்லாம் தான் இப்போ வந்து செய்ய போகிறேன். அது வந்து நல்லா தெளிவாக பாரு. அதில் மொத்தம் வந்து 3 டெக்னிக் இருக்கும். நான் இந்த 3வது டெக்னிக்கை தான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னன்னா டக்குன்னு எல்லா அந்த ஒரு பொசிஷனுக்கு போய்ட்டு எல்லா எனர்ஜியும் வந்து சேர்க்குறான். பார்த்தாக்கா ஒரு மாதிரி அப்படியே முட்டி வந்து நம்ம தூக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சுட்டு அவனோட அந்த முட்டி கால்லேயே என்னன்னா எல்லா கியூஐயும் இன்ஜெக்ட் பண்ணி அந்த அப்படியே ஃபோர்ஸாக என்னென்னா தரையில் அடித்த வேகத்துக்கு அங்கே ஏதோ ஒரு பாம்பு போட்ட மாதிரி அப்படியே பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து என்னென்னா நிறைய ஹீரோ க்ளோன் மாதிரி அப்படியே உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. ஹெவலி டிமானிக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. இது உண்மையாகவே என்னென்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிட்டத்தட்ட லெஜெண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும். இவன் உண்மையாகவே அப்போ எவ்வளோ டிமனோட ஒரு ஸ்டூடெண்ட்டா? சரி இப்போ உனக்கு அந்த டவுட்டெல்லாம் சரியாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கல. சரி ஓகே எனக்கு புரியுது. ஆனால் எப்படி நீ இது செஞ்ச? என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுமா. அதெல்லாம் விடு. இப்போ இந்த கல்ட்டை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்கிறியா? எனக்கு இங்கே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சாகும். சரி ஓகே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த எம்எல்ஏ டிமன் கல்ட்டை வந்து என்னென்னா 5 ஃபேமிலிஸ் தான் அப்படின்னா ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க தான் அப்படின்னா எப்போயும் எம்எல்ஏ டிமனா வந்து அப்படின்னா அடுத்தடுத்து இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் 6வது டிமானிக் வாரில் வந்து அப்படின்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க.
இப்போ த்ரோன் எம்ப்டியாக இருக்குது. அப்படின்னா ஏன் யாருமே வந்து அப்படின்னா அந்த த்ரோனுக்காக சண்டை போடல? இதை பற்றி எந்த ஒரு ரெக்கார்டுமே வெளியில் இல்லையே. பரவாயில்லையே, நீ ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்திருக்க. நீ ஏதோ முட்டாள்னு நான் வந்து நினச்சேன். கல்ட்டில் வேறு எந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்டர்ஸ் எல்லாரும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஆர்கனைஸ்டாக ஆகி இந்த கல்ட்டை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஃபேமிலி சார்பாகவும் ஒவ்வொரு டீமன் எல்டர் அப்படின்னா உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ இந்த வயசான இந்த கிழவனுங்க எங்களோட பொலிட்டிக்கல் பவருக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் இவங்க கூட சண்டை போட்டாலே வந்து அது மட்டும் கிடையாது, 4 எல்டர்ஸ் அப்புறமேட்டு 4 ஃப்ளவர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே பெண்களால் ஆரம்பித்தது. நான் வந்து என்ன அப்படின்னா ஃபயரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளார். அது மட்டும் இல்லாம, இங்க அதிக அளவு ரிசோர்ஸஸ கொண்டவங்க இந்த 12 டீமன் மாஸ்டர்ஸ் தான். அப்படியா? அவங்கள்ட்ட எவ்வளோ அளவு ஆளுங்க இருப்பாங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும்போது, ஒரு ஆள்கிட்ட 2000 பேர் வந்து இருப்பாங்க. மொத்தம் சேர்த்து 20,000 பேர். பரவாயில்லையே, இவங்க அந்த அசோசியேஷன் இருக்கிறது கரெக்டான ஆளுங்க தான். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு கீழ எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, என் கீழ ஏன் எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்ல? அப்படின்னு சொல்லும்போது, இவ அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிருவா. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இவன் இப்ப தானே வந்தான். நீங்க இப்ப தானே வந்தீங்க. உங்களுக்கு கீழ எப்படி ஃபோர்ஸ் இருக்க முடியும்? சரி, ஓகே. இவன் என்ன முட்டாளா வந்து என்ன அப்படிலாம் இருக்கான். சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. நீ என்னதான் முட்டாளா இருந்தாலும் சரி, நான் வந்து அப்புறம் உனக்கு கீழ சப்போர்ட் பண்றத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் அதுக்கு எனக்கு ஒரு சில விஷயங்கள் நீ எனக்கு இன்னும் குடுத்தாகணுமே. அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்லிட்டு இருக்கையில, ஏன் என்ன விஷயம் வந்து என்ன பண்ண நீ கேட்க போற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்போ வந்து என்ன பண்ண எதுவும் கேட்கல. எனக்கு ஃப்யூச்சர்ல எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நீ நிறைவேத்தணும். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சரி, ஓகே. அத நான் என்ன பண்ண ஒத்துக்கிறேன். என்னால கண்டிப்பா நிறைவேத்த முடிஞ்ச ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஓகே. அத நான் என்ன பண்ண ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன அப்படின்னா அவ டக்குன்னு இந்த மாரி நான் உங்கள ஒண்ணு என்னோட மாஸ்டரா ஒண்ணு ஏத்துக்கிறேன். கண்டிப்பா என்னோட ஆதரவு உங்களுக்கு தான். உங்கள எல்லாரும் சுப்ரீம் டீமா ரெகக்னைஸ் பண்ணணும்னா, நீங்க எல்லா எல்டர்ஸையும் உங்களுக்கு கீழ வந்து கொண்டு வந்தாகணும். அது மட்டும் கிடையாது. நீங்க அந்த 12 யங் மாஸ்டர்ஸ், அதான் அந்த 12 டீமன் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்க சண்டை போட்டாகணும். அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஹால் ஆஃப் கார்டியன்ஸ்ல 10 கிங்ஸ் ஆஃப் ஸ்வார்ட் வந்து இருப்பாங்க. எல்டர்ஸ பாதுகாக்கிறதுக்காக 10 டீமன் காட்ஸ் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நீங்க வந்து தோற்கடிச்சாகணும். அப்படின்னு சொல்லியிருந்துருக்குல்ல. இதெல்லாம் எனக்கெல்லாம் சப்ப மேட்ரு. நான் ஈஸியா வந்து அத வந்து செஞ்சுருவேன். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹெவிலி டீமன் ஸ்பிரிட் வந்துட்டு, நம்ம வந்து போய் பார்ப்போம். அவங்க எல்லாத்தையும் உன்னோட திறமைய வச்சு நீ ஈஸியா வந்து தோற்கடிச்சிருவ. அவங்களோட திறமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆனோனே பார்த்தாக்கா, ஷேடோ கலர் மாரி ஒருத்தன் வந்தான்னா, அந்த இத கிழிச்சிட்டு ஒரு மாரி உள்ள வந்து வந்துருவான். யார்றா இவன்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோவோட தலைய வந்து அப்படியே கட் பண்ற மாரி ஒரு போஸ்ல வந்து இது பண்ணுவான். டக்குன்னு ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்தோம்னா, அதுலேருந்து தப்பிச்சுருவான். எப்புட்றா இவனோட பவர் இவ்வளோ சூப்பரா இருக்கு? அப்படிங்கலாம் அவன் அங்கிட்டு இங்கிட்டு முழிச்சுட்டு இருப்பான். எங்க இங்க ஏதோ ஆள காணோம் அப்படிங்கலாம் அந்த அபிலிட்டி மன் சொல்லிட்டு, என்னடா சொன்ன? என்னமோ ஈஸியா இது பண்ணிருவான் அப்படி இப்படின்னு சொன்னா, இவன் என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான்? எனக்கும் அதான் தெரியல. இவன் உடம்புலேருந்து எப்படி இவ்வளோ கீ வருதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல அப்படிங்கல. போச்சு. ஒருவேளை 10 டீமன் காட்ஸும் அப்படின்னா இத மாரி இருந்தாங்கன்னா, எனக்கு சண்டை போடுறதுக்கு உண்மையா ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. ரைட் கார்டியன். இப்ப நமக்கு கிடைச்ச அந்த குழந்தை எந்த லெவல்ல வந்துட்டு இருக்காங்க? அவங்களோட திறமை அற்புதமா தானே இருக்கு. இல்ல ஆவரேஜா இருக்கா? அப்படிங்க இல்ல அவங்களோட திறமை உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அது இங்க கிராண்ட் சென்டர் வர அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு அப்படிங்கல. சரி, ஓகே. ரைட் கார்டியன். அந்த டீமன் காட் ஸ்கார்லட் சைல்ட் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனோட மூவ் வந்து ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. அவன் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு வந்தாக்கா பிளட்டி டீமன் தான் பெரிய ஆளு. அது அவனுக்கும் தெரியும். அதனால தான் அவன் திறமைய வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. கிரேட்டர் டீமன் நீங்களே வந்து சொல்லுங்க. அவன் வந்து என்ன அப்படின்னா லீடர் ஆனா என்ன நடக்க செய்றது நம்ம? கண்டிப்பா மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு வந்தாக்கா பிளட்டி டீமன் பெரிய ஆளு தான். ஆனா சென்ட்ரல் பிரின்ஸ் இனிக்ஸ் பண்றதுல அவன் தோத்து போயிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த எல்லா காட்ஸையும் வந்து என்னன்னா அந்த கிராண்டர்ல கூப்பிட்டுருவான். ஏன்டா எவ்வளோ திமிரு இருந்தா இந்த இடத்துல ஒருத்தன் உள்ள வந்துட்டான். அத பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம நின்னுட்டுருப்பீங்க. அப்படிங்கலாம் அவன் வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. என்ன சொல்றான் இந்த ஆளு? அப்படிங்கலாம் பார்த்தாக்கா, டக்குன்னு அந்த கிராண்ட் எல்டர்னால ஒரு டயர வந்து தூக்கி போடுவான். டக்குன்னு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் வந்து அப்படியே அசால்ட்டா அத புடிச்சுட்டு, பரவாயில்லையே உனக்கு உண்மையாவே திறமை அதிகமா தான் இருக்கு. என்ன நான் இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது யாருமே என்ன கண்டுபிடிச்சது இல்ல. அப்படிங்கலாம் டக்குன்னு அந்த எல்லாரும் வந்து என்னன்னா ஹீரோவ பார்த்து ஸ்வார்ட வந்து அப்படியே நீட்டிட்டு இருப்பாங்க. பரவால்ல, இந்த ஆளுங்களும் அப்படின்னா உண்மையாவே ரொம்ப ஷார்ப்பா தான் இருந்துட்டு இருக்காங்க. "யார்றா நீ? எப்புட்றா உள்ள வந்த?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கையில, "அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டக்குன்னு ஜம்ப் அடிச்சு அந்த கிராண்ட் எல்டர் முன்னாடி வந்து போயிருவான். இவனும் அவன் வந்துட்டு இன்னும் டென்ஷன் ஆயிருவான். "எவ்வளோ தைரியம் இருந்தா அவர் பக்கத்துல வந்து போயிருப்ப." அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்கையில, "கொஞ்சம் நேரம் அமைதியா இரு. சரி, ஓகே தம்பி. நீ யார் முதல்ல? நான் தான் என்னோட பேர வந்து முதல்ல வந்து சொல்லிக்கிறேன். நான் தான் வந்து அப்படின்னா கிராண்ட் எல்டர். இப்ப நீ வந்து என்ன அப்படின்னா உன்னோட பேர சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்லையில, "நான் தான் வந்து என்னன்னா ஹெவன்லி டிஸ்ட்ராயர்ன்னு என்ன வந்து கூப்பிடுவாங்க. நான் தான் ஹெவன்லி டீமன். அவரோட ஒரு ஸ்டூடண்ட் வந்து கூட." அப்படின்னு சொல்லி சொல்லையில அப்பதான் யோசிச்சு பார்க்குறான். அந்த வெள்ள முடி வச்சிருந்தவ என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய தாடி வச்சிருக்கவங்க தான் லெஃப்ட் டீமன் கோல்டு ஃபயர். அதே மாரி சின்ன தாடி வச்சிருக்கவன் தான் ரைட் டீமன் கோல்டு ஷீல்டு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்துக்கும் வந்து நடுவுல அந்த மாட்டு மீசை வச்சுட்டு ஒருத்தர் இருக்கவன் தான் கிரேட்டர் கார்டியன் டாங்மார். அவர் கிட்டத்தட்ட இங்க 600 வருஷமா இருக்காரு. அவர் தான் இங்க இருக்க இந்த 12 டீமன் மாஸ்டருக்கும் டீச்சரா வந்து இருந்துட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பதான் வந்து சொல்றான், இந்த மாரி நான் தான் எவ்ளோ டீமனோட ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லயில பார்த்தாக்கா அவங்க எல்லாரும் என்ன ஆகும்னா செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. என்ன சொல்ற? நீ வந்து என்ன பண்ண சும்மா ஜோக் பண்ணியிருக்கிறதுக்கு இது ஒண்ணும் இடம் கிடையாது. நீ ஏன் சாக ஆசைப்படுறியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில எல்லாம் ஹீரோவ சுத்தி கழுத்துல வந்து கத்தி வச்சுருவாங்க.
தம்பி நீ தேவையில்லாமல் வந்து நம்ம இந்த மாதிரி பொய்யெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காத, அதுவும் உயிருக்கே வந்து ஆபத்தை வந்து தெரிவிச்சிடும். ஏன்டா நான் உண்மையாகவே எவலோடிமோட ஸ்டூடெண்ட் தான்டா, அப்போனா ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் காமி, நீ உண்மையாகவே எவலோடிம ஸ்டூடெண்ட்டுங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லல. சரி ஓகே, நீ கேட்ட அந்த ப்ரூஃபை நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கையில் வச்சிருந்த அந்த வாலில் அப்படியே 6வது வர்ணம்லாம் கோட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தால இதான் ஹெவலி டிமன் ஸ்குவாட், இது போதுமா அப்படிங்கிற, இது வாய்ப்பே இல்லை, இது உண்மையாக இருக்காது, ஒருவேளை இந்த ஸ்குவாட் வந்து ஃபேக்காக தான் இருக்கும், இவன்கிட்ட எப்படி இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஓகே பரவாயில்ல, இந்த ஸ்குவாட் என்ன அப்படின்னா ஒரிஜினலாகவே இருக்கட்டும், ஆனால் இந்த ஸ்குவாடை கொண்டு வந்துட்டேங்கிறதுக்காக உன்னை நான் ஹெவலி டீம்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த ஸ்குவாடை நீ எங்கள்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை என்னோட கெஸ்ட்டாக நினச்சி உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரேன், இல்லைனா நீ தேவையில்லாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, பார்த்தியா உன் ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு, இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பேரசைட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதா அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. என்னடா இவன் வாட்டுக்கு லூஸ் மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி நீ வந்து நான் இப்பயும் வந்து சொல்கிறேன், அந்த ஸ்குவாடை வந்து கொடுத்துரு, இந்த மாதிரி நீ எவ்வளோ டீம்னா தான் ஆவேன் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் செஞ்சாகணும், அது செய்ய நீ தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி வைக்கல. என்ன விஷயம், ஒரு டஞ்சன் இருக்குது, அந்த இடத்துல தான் நாங்கள் எல்லா எம்எல்ஏ டீமனோட அந்த ஜுவல்ஸ் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுருப்போம், அதை யாருனாலையும் வந்து அப்புறம் ஓப்பன் பண்ண முடியல, அந்த இடத்துக்கு தான் நீ வந்து போயாகணும், அங்கே உள்ளே போயிட்டு எங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீ வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும், அப்படி நீ எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களை நான் வந்து அப்புறம் ஹெவன்லி டீமனை அப்ரூவ் பண்ணுறேன். ஏன் அங்கே என்ன இருக்குது, என்ன விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஹெவன்லி டீமன் அவர் யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் வந்து எனக்கு வேணும், அதாவது அந்த ஹெவன்லி டீமன் ரிங், அவர் கையில் போட்டுன அந்த ஒரு மோதிரம், அது எனக்கு வேணும், அது நீயே வந்து வச்சுக்கோ, அதை முதல்ல நீ எடு, அவ்வளோதான் எனக்கு வந்து வேணும். சரி ஓகே, அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏய் அந்த ஹெவன்லி டீமன் ரிங்கு அது என்ன இது, ஆமாப்பா அதை நான் தான் வந்து போட்டேன், அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு ஜொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கல. நம்ம ஹீரோ அந்த டஞ்சலுக்கு வந்து வந்துடும். ஓகே இந்த கேட்டை தான் வந்து திறக்கணுமா, இதை திறக்க முடியாத மாதிரி இவங்க திணறிட்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் எதுக்காக அவனை அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழ்ரெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கல, அவனை வந்து நான் எவ்வளோ டிமன்ஸ் ஸ்குவாட் கொண்டு வந்தாங்கிறதுக்காக மட்டும் அனுப்பலை, இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே அங்கே போன எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க, கண்டிப்பாக அவனும் உயிரோடு இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கல, ஆனால் அவனை மாதிரி ஒரு ஆள் அங்கே நம்ம அனுப்பவே கூடாது, அவங்க ஒரு வேளை உள்ளே போயிட்டானா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கல. அவன் உள்ளே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்த யார் பாதுகாட்டு இருக்கான்னு மறந்துட்டீங்களா, அந்த இடத்துல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் கார்டியனோட பவரை பற்றி நீங்கள் யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து வந்துடும், நான் வந்து அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லல. சரி ஓகே, அவன் ஏதாவது உங்ககிட்ட வந்து சொன்னானா, ஏதாவது ரெக்வஸ்ட் ஏதாவது வச்சானா அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆமாம் ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்கான், ஹீலிங் எலிக்ஸர்ஸ் வந்து வேணுமா, என்னது அதுவா, ஆமாம் அது மட்டும் கிடையாது, அங்கே இடத்துல அவங்க செய்யும்போது யாரும் வந்து என்ன பண்ணால் தொந்தரவு பண்ணக்கூடாதா. சரி ஓகே என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போம் அப்படிங்கிற. நம்ம ஹீரோ அந்த கதவு பின்னாடி நின்றுட்டு, இதெல்லாம் என்ன எனக்கு சப்ப மேட்ரு, ஈஸியாக திறந்துட்டு உள்ளே போயிடுவான் அப்படின்னு சொல்லி இருக்கல. சரி ஓகே முதல்ல நீ அதை ஓப்பன் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு என்னன்னா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவனோட பவர் எல்லாத்தையும் என்ன ஒன்றா சேர்த்து அந்த இடத்துல இருக்க ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து என்ன பண்ணுறதுக்கு வந்து என்ன தயாராகிறான். சுற்றி வந்து என்ன அவனோட எனர்ஜி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து ஓங்கி ஓடி போய் அந்த கதவு எல்லாத்தையும் என்ன போட்டு அடிக்கிறது வந்து குறைஞ்சி ஃபுல்லாக அவனோட ஸ்பாட்டில் எல்லா கீ எனர்ஜி ஒன்றா சேர்த்து டக்குன்னு ஒரு அடிக்கிறான். அடித்த வேகத்துக்கு அந்த இடத்துல என்னன்னா சுற்றி அப்படியே புழுதியாக பார்க்குது. இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கல. ஹீரோ சாக்காயிரான். அந்த இடத்துல எதுவுமே வந்து நடக்கலை. என்னடா நீ அப்படி இப்படி சீனை விட்டா இங்கே ஒன்றுமே வந்து நடக்கலை, ஒரு சின்ன ஒரு இதுதான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வேர்வை தனியாக திரும்ப திரும்ப ஒரு 3 மணி நேரம் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். எதுவுமே நடக்காது, சின்ன கீரல் தான் வந்துட்டு இருக்கும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை நான் செஞ்சு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு என்னென்னா கல்டிவேட் பண்ண வந்து ஆரம்பிச்சிடும். சரி இப்போ எதுக்கா நீ தேவையில்லாமல் இவங்க உட்காந்து உன்னோட கல்டிவேஷனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ் பட் கேட்டுருக்கல. டேய் கிளவா கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, தேவையில்லாமல் அவனை எதுவும் இப்படின்னா பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காதுடா, சீக்கிரம் நீ உன்னோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னா ஓப்பன் பண்ண ஆரம்பி, உன்னோட கீ எனர்ஜி ஃபுல்லாக என்னன்னா உடம்பு ஒழுக்க சுத்த ஆரம்பி, அப்போ தான் வந்து அப்படின்னா சீக்கிரம் உன்னால் அதை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ டக்குன்னு தான் மெடிடேட் பண்ணிகிட்டே வந்து இருப்பான். அவன் யூஸ் பண்ண அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் என்னன்னா டக்குன்னு அவன் மனசுக்குள்ளேயே ஒன்றா என்ன யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பான். ஒவ்வொரு ஃபார்ம்ஸையும் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், அடுத்தடுத்து அந்த ஃபார்ம்ஸோட டெக்னிக் எல்லாத்தையும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே என்ன அடுத்தடுத்து ஒவ்வொரு இதை என்னன்னா ஒவ்வொரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்பான். அதோட டெக்னிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா முதல்ல ஹார்டாக இருக்கணும், அடுத்து வந்து என்னன்னா சாஃப்ட்னஸாக இருக்கணும். அந்த டெக்னிக்ஸோட ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து அவன் மனசுக்குள்ளேயே என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்பான். கடைசியில் நத்திங் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து இது பண்ணிடுவான். உடனே டக்குன்னு நம்ம ஹீரோக்கு அப்படியே என்லைட்மெண்ட் கிடச்சிருச்சா இல்லை ஏதாவது என்னன்னு தெரில. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணத்தை வந்துட்டு சரி ஓகே இருந்ததை விட இப்போ என் உடம்புல அந்த கீ எனர்ஜி எல்லாமே உண்மையாகவே ரொம்ப நல்லாவே வந்து ஃப்ளோ ஆக வந்து ஆரம்பிக்குது, நான் உண்மையாகவே இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகே நீ என்ன உன்னோட நீ என்ன நினச்சி இது பண்ணியா அது கிடச்சிருச்சா அப்படிங்களா. ஆமாம் ஏதோ கொஞ்சம் ஓரளவு கிடச்சிருக்கு, ஒரு நிமிஷம் இல்லை இதெல்லாம் உன்னோட வேலை தான், நீ தானே எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்க. ஆமாம் தம்பி, நான் போன பாதையில் நீ நடக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து இருக்குது, அதனால் நீ கொஞ்சம் கொத்திக்கிட்டு வேலையை வந்து பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா திரும்ப காலை வந்து தரையில் அடிச்சுட்டு அந்த ஸ்வாட் என்னப்பா யார்லேயே வந்து என்ன பிடிச்சி வந்து கூப்பிட்டுட்டு சரி ஓகே இப்போ நான் வந்து ஆரம்பிக்கிறேன், இருந்ததை விட என்னோட எனர்ஜி எல்லாமே இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்போ கண்டிப்பாக அப்படின்னா ஈஸியாக என்னால் அதை தோன்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காற்றுலேயே ஒன்றுனா அந்த ஸ்வாடை அப்படியே வந்து எப்படின்னா ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்வாடும் அப்படியே பறந்து போய் அந்த செவுத்தில் போய் திரும்ப வந்து
குத்துனதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ என்ன அப்படின்னா அவனோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையும் அந்த ஸ்வாடில் வந்து சேர்த்து ஸ்வாட் வேர்டெக்ஸ்னு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். பார்த்தாக்கா அந்த ஸ்வாட் அப்படியே என்னன்னா ஒரு ட்ரில் பிட் மாதிரி என்ன அப்படின்னா சுற்றி அந்த இடத்துல வந்து இது பண்ணுது. உடனே அந்த ஹெவன்லி டீமன் ஸ்பிரிட்டும் சரி, அது மாஸ் ஸ்பிரிட்டும் சரி 2 பேரும் என்ன பண்ணா சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே பாரு அது ஓப்பன் ஆயிடுச்சு, சூப்பர் நீ அதை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா அந்த கேட்டில் என்னன்னா ஹீரோ ஒரு ஓட்டையை வந்து பண்ணிருப்பான். பரவாயில்லையே இது ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாக வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே வந்து உள்ளே போவான். உள்ளே போய் பார்த்தோன்னா ஹீரோவே ஷாக் ஆயிடுவான். என்னடா இந்த இடத்துல இவ்வளோ மாஸ் புக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த இடத்துல மலை மாதிரி புத்தகமாக குமிஞ்சு கிடக்கும். அந்த இடத்துல இருக்க புக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இது எதுவுமே வந்து தேவை கிடையாது, என்னால் புக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன் யங் மாஸ்டர் இப்படி புக்கெல்லாம் படிக்காமலே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வருத்தப்பட்டிருக்கல. கொஞ்சம் நேரம் அமைதியாரா, புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு யார் அப்படிங்கிற ஹீரோ டிக்குன்னு பார்த்துட்டு ஓகே நீ யாரோ எலிக்ஸர்லாம் இருக்கே பரவாயில்ல, இது எல்லாமே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படும். இந்த இடத்த 6 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. 3 இடத்துல கைடன்ஸும் எலிக்சர்ஸும் இருக்குது. அடுத்த இதில் அந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட நாலேஜ் இருக்குது. அடுத்து இந்த போன இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட யூஸ் பண்ண அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னே பார்த்தாக்கா அந்த ஜாக்கி சேனலில் வரக்கூடிய அந்த ஜேடு கல் அதை வச்சு எல்லாமே வந்து என்னென்னா செஞ்சு வச்சுருப்பாங்க. ஹீரோ வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னான்னு பார்த்தாக்கா ஒரு பெரிய ஜேடு கல்லில் வச்சு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி என்ன அப்படின்னா ஒரு உருவத்தை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. பாரா இவங்ககிட்டே என்ன அப்படின்னா அந்த டிமானிக் சோடு இருக்குது, இவன் தான் இதுக்கு முன்னாடி அந்த ஹெவன்லி டிமனா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படின்னா அந்த ஹெவன்லி டிமன் பேசிட்டு கீழே பார்த்தாக்கா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தர் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுவான். டக்குன்னு நம்ம ஹீரோ அதுலேருந்து டக்குன்னு அப்படியே டாஜ் பண்ணி என்ன பண்ணால் தப்பிச்சு கொஞ்சம் அப்படியே வந்து பின்னாடி வந்து ஜம்ப் அடிச்சு வந்து போயிடுவான். என்னடா இவன் பவர் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துச்சிக்கல எனக்கு டைம் கூட கொடுக்காம திரும்ப ஹீரோ பக்கத்தில் வந்துடுவான். வந்து என்ன அப்படின்னா ஒரு பஞ்ச் வந்து என்னன்னா அவன் வந்து மச்சிருவான். என்ன மான்ஸ்டர்ரா இவன், நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறவன் இவனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறவன். இந்த கல்ட்டில் 4 ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களில் ஒரு ஆளாக வந்து இருந்தான். ஆனால் அப்படி வந்து இவனோட அந்த பவர் அடையணுங்கிற அந்த இது வந்து அடையலை. அவன் சீக்கிரட்டாக இந்த வாழ்க்கையில் இன்ஃப்ளூயேட் பண்ணி உள்ளே போனான். உள்ளே போய் ஒரு ரிங்கை வந்து அப்படின்னா எடுத்து மாட்டிக்கிட்டான். எதை ஹெவன்லி டிமன் போட்ட ரிங்குன்னு. அந்த ரிங்கு போட்டதுக்கப்புறம் இவன் அப்படி கிரேசியாக வந்து மாற ஆரம்பிச்சிட்டான். கண்ணில் படுற எல்லாத்தையும் என்ன அப்படின்னா தாக்க ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட 300 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இவனை இந்த வால்ட்டில் போட்டு சீல் பண்ணி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இப்போ நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். போட்டு மட்டான் திட்டார்னு ஹீரோவை போட்டு அடிச்சு அங்கே வந்து அப்படின்னா தள்ளுறான். நம்ம ஹீரோ அப்படியே கல்லை போய் அப்படியே தேய்ச்சிட்டே விழுறான். என்னடா என்ன வகையான ஒரு மாஸ்டர் இவன்கிட்ட என்னடா இவ்வளோ பவரான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரா நீ, யார் முதல்ல நீ இங்கே வந்து என்ன உள்ளே வந்துட்டு இருக்க, இவ்வளோ நாள் கழிச்சு உள்ளே வந்துட்டு ஒரே டென்ஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டே வந்துருக்கான். இவனோட பவர் உண்மையாக ரொம்ப அற்புதமாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் திரும்ப அடுத்து ஸ்வாட் எடுத்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுவான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவனோட அந்த ஸ்வாடை வச்சு திரும்ப வந்து என்ன பண்ணால் அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுவான். 2 பேரும் மாற்றி என்ன பண்ணா ஸ்வாட் அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. நீ செத்துற இந்த வாட்டி என்ன பண்ண உன்னை வந்து விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்தப்போ திரும்ப வந்து என்ன பண்ணா ஹீரோவை பார்த்து ஸ்வாட் அட்டாக் வந்து இது பண்ணான். நம்ம ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து என்ன அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த அட்டாக்கை வந்து டக்குன்னு அவனோட ஸ்வாட் எனர்ஜி வச்சுருந்தா டக்குன்னு ஏதோ வந்து என்ன பண்ணால் அதை வந்து தடுத்துருவான். ஓகே ஏதோ ஒன்று சீக்கிரம் வந்து நான் வந்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம அந்த சைடு வந்து போயிட்டு தள்ளி நம்ம ஹீரோ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து போயிடுவான். சீக்கிரம் நீ வந்து என்ன பண்ணால் அவனை வந்து வேலையை முடி, அவன் வந்து இன்னும் ரொம்ப வந்து அப்போ அவ்வளோ பெரிய ஆளாக வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. சீக்கிரம் அவன் வந்து என்ன பக்கத்தில் வா, நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இது பண்ணுங்க. பார்த்தாக்கா டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஸ்வாடை வந்து தூக்கி வீசிவான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவனோட அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி அந்த இதை வந்து பிடிச்சிருவான். பார்த்தாக்கா அது அந்த ஸ்வாடு வந்துட்டு இருக்கா அதே நேரத்தில் அவனும் என்ன ஹீரோவை பார்த்து வந்து ஓடி வர ஆரம்பிச்சிருவான். என்னடா இது ஒரே நேரத்தில் 2 பேருமே வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை தூக்கி போட்டு இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் கையிலேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் டக்குன்னு அவங்களோட அந்த இன்னர் கீ எனர்ஜி வந்து அப்படின்னா அந்த ஸ்வாடில் இன்ஃப்யூஸ் பண்ணி 2 பேரும் அப்படியே வந்து அந்த சண்டை போட்டுக்கிட்டே வந்துருப்பாங்க. இந்தடா இதை வந்து வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு நிறைய இது என்ன அப்படின்னா அவனை தூக்கி அப்படியே ஒரு சொல்லுது மாதிரி என்னன்னா அந்த ஸ்வாட் அட்டாக்கை யூஸ் பண்ணி இது பண்ணுவான். அவன் அப்படியே வந்து என்ன தெரிச்சுக்கிட்டு வந்து பறப்பான். அவனும் அந்த அட்டாக் வந்து இது பண்ணையில பார்த்தாக்கா 2 பேரோட ஸ்வாடுமே என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து தெரிச்சிட்டு போய் 2 பேரோட ஸ்வாடுமே என்ன அப்படின்னா தரையில் வந்து குத்திரும். சரி ஓகே முதல்ல யார் நீ, நீ வந்து என்ன அப்படின்னா எங்கேருந்து வந்து வந்திருக்க, இவ்வளோ நாள் கழிச்சு இந்த இடத்துல உன்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் தான் ஹெவன்லி டிமன், நான் தான் அப்படின்னா இங்கே இருக்க ஹெவன்லி டிமனாக வந்து என்ன அப்படின்னா ஒரு சக்ஸஸராக வந்து வந்திருக்கேன், நான் தான் என்ன அப்படின்னா அடுத்த ஹெவன்லி டிமன் சுப்ரீமனாக வந்து என்ன மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஹெவன்லி டிமன் சுப்ரீமா, நீ வாட்டுக்கு என்ன அப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன எவ்வளோ நாளும் அடைஞ்சு கிடைக்கிறேன் வந்து தெரியுமா, எவ்வளோ பேர் என்னை வந்து எப்படின்னா இது பண்ணியிருக்காங்கன்னு வந்து தெரியுமா, நீ வாட்டுக்கு பொசுக்கு நீங்கள் வந்து இதை வந்து இருக்க, சரி உன்னை எதுக்காக வந்து என்ன அப்படின்னா அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கான அர்த்தம் ஏதோ ஒரு ரிங் வந்து உள்ளே கிடக்கான், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து வந்தேன். அப்படியா, சரி ஓகே ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இருக்க போகுது. அந்த ரிங்கை வந்து என்ன பண்ணால் எதுக்காக வந்து அனுப்ப சொன்னாங்க தெரில, ஒரு கேல்ட்டு பை எல்டர் தான் அப்படின்னா எடுத்துகிட்டு வர சொன்னான், அதை எடுத்துகிட்டு வந்தனால என்னை சுப்ரீம் ஹெவன்லி டிமனா அவன் ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே பரவாயில்ல, சரி ஓகே நம்ம இப்போ வந்து சண்டை போட வந்து ஆரம்பிச்சிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணால் அவன் உடம்புக்குள்ளே வந்து என்ன பண்ணால் அந்த கீ எனர்ஜி வந்து என்ன ஃபுல்லாக ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த கத்தியை வந்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கொடூரமான சிரிப்பு ஒன்று சிரிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம ஹீரோவும் காற்றுலேயே அந்த கத்தியை வந்து என்ன அவன் கையில் இழுத்துட்டு சரி ஓகே ஆரம்பிக்கலாம் சண்டே இப்போ நம்ம வந்து எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அப்பதான் வந்து ஒரு சின்ன ஒரு கட் சீன் மாரி ஃபிளாஷ்பேக் வருது. இவங்க கூட சண்டை போட்ட யாருமே வந்து உயிரோட இருக்க மாட்டானுங்க. ப்ளீஸ் நம்ம நெறைய தூரம் வரைக்கும் நல்லா பழகியிருக்கோம். அதுக்காகனாவது என்ன உட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தா, அவனையும் போட்டு பயங்கரமா வந்து அடிச்சு போட்டுருப்பான். ஓகே, எல்லாரும் ஏன் தான் இப்படி வந்து இருக்கிறாய்ங்களோ? நான் வந்து சீக்கிரமா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கையில பார்த்தாக்கா, இவன் தான் வந்து ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பக்கத்துல அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. அப்போ அவன் திரும்பி பார்த்தாக்கா அந்த பையன் வந்து செத்து போய் கிடப்பான். ச்சே! எனக்கு வந்து பவர் வந்து அடைஞ்சே வந்து ஆகணும். நான் அதுக்காக அடுத்த வழி தேடி போய்க்கிட்டே இருந்தேன். நான் வந்து டீமன் கல்ட்ல தான் இருக்கேன். இருந்தாலும் ஆனா எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியவே இல்ல. நான் வந்து எனக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து தாண்டி வந்துகிட்டே இருந்தேன். எனக்கு முன்னாடி எத்தன பேர் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட்டுட்டு நான் பாட்டுக்கு பவர தேடி போய்க்கிட்டே வந்து இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. நான் வந்து தனிமையில இருக்கேன். அப்ப அந்த எவர்னட் டீமன் அவரும் கண்டிப்பா ஒரு தனிமையில தான் வந்து இருந்த ஒரு ஆளா இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டஞ்சன இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள போய் பார்த்தேன். அப்பதான் எனக்கும் வந்து புரிஞ்சிருச்சு. அவர் என்ன மாரியான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்திருப்பாரு. கிட்டத்தட்ட தனிமையிலேயே இருந்த ஒரு வாழ்க்கை. அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரிங்க கண்டுபிடிச்சேன். அந்த ரிங்க கண்டுபிடிச்சு நான் என் கையில வந்து போட்டுக்கிறதுக்கு இது பண்ணேன். ஆனா எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுச்சு. இந்த இடத்துல வந்து இந்த ரிங்னால மட்டும் கிடையாது. இந்த இடத்துல இருக்க எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். அந்த இடத்துல இந்த எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கையும் நான் வந்து படிக்க வந்து ஆரம்பிச்சேன். அங்க இருக்க எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கே வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுச்சு. என்ன மாரியான ஒரு ஆள் அந்த எவர்னட் டீமன். அவர் என்ன மாரியான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்திருக்காரு. எனக்கு அது ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு. அதில இருக்க எல்லா புக்ஸையும் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். நாளாக அந்த புக்ஸ வந்து படிக்க எனக்கு அப்படியே மேட்னஸும் அதிகமாயிடுச்சு. என்னால இப்போ வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் ஒரு எவர்னட் டீமனா மாறணும். அதுதான் என்னோட ஒரு குறிக்கோள். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி சொல்லிட்டு இருக்கையில, சரி ஓகே. நான் தான் இப்ப வந்து எவர்னட் டீமனா வந்து இருக்கேன். இப்ப நம்ம வந்து சண்டைய ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லியிருக்கையில, தாராளமா. இப்ப நம்ம வந்து சண்டைய வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாரி அப்படியே சைக்கோ மாரி சிரிச்சுட்டு இருந்தாரு. என்னடா உன் மூஞ்சி இவ்வளோ கேவலமா வந்து வச்சிருக்க. சரி ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம். தேவையில்லாம என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்தடுத்து மாறி இன்ஸ்டன்ட்டா சண்டை போட்டுட்டே வந்திருப்பாய்ங்க. டக்குனு அவனோட ஸ்வாட்லேருந்து அப்படியே வந்து நெருப்பே வந்து வர ஆரம்பிச்சுரும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கையில. ஓகே உனக்கும் உண்மையாவே திறமை எல்லாம் இருக்க தான் வந்து செய்யுது. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சு வந்து ஹீரோ அப்படியே ஒரு 2 ஸ்டெப்புக்கு அப்படியே வந்து பின்னாடி வந்து அப்படியே தள்ளிருவான். அடிச்ச வேகத்துக்கு நம்ம ஹீரோ தேய்ச்சுக்கிட்டு. ஆ சரி ஓகே. இத நம்ம இன்னும் சும்மா வந்து விட முடியாது. நான் இந்த மாரி தான் எப்பயுமே வந்து என்ன முன்னாடி வந்து நெறைய பேர் காம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 4 பேர்ல வந்து ஒருத்தரா இருந்தேன். என்ன எல்லாருமே வந்து அப்னலைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு இது வந்து பத்தாது. நான் கண்டிப்பா அந்த எவர்னட் டீமன் அந்த பொசிஷனுக்கு போயே வந்து ஆகணும். நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான நோக்கமே வந்து அதுதான். இந்த கல்ட்ல வந்து இருந்து சீக்கிரமா இந்த கல்ட்டையே மொத்தமா வந்து கேப்சர் பண்ண போறேன். ஆனா திடீர்னு நீ எவல் டீமன் வந்து சொல்லிட்டு தேவையில்லாம அது எல்லாத்தையும் வந்து மாத்திக்கிட்டு இருக்க. எவல் டீமனோட ஸ்டூடெண்ட்டா? அது நம்புற மாரி இல்லையே! டக்குன்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஸ்வாட்ல வந்து எல்லா கியூ எனர்ஜியும் சேர்க்க ஆரம்பிச்சான். ஹீரோவே பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவான். பார்த்தாக்கா அவனோட அந்த ஸ்வாட்ல ஃபுல்லாவே கியூ எனர்ஜி ஃபுல்லா வந்து சேர்த்துட்டு நம்ம ஹீரோ தல மேல எப்படியோ ஒரு அட்டாக் வந்து பண்றதுக்கு வந்துருவான். அடிச்ச வேகத்துக்கு நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தாக்கா அந்த ஸ்வாட வச்சு இத தடுத்துருவான். பார்த்தாக்கா அந்த ஸ்வாட்லயே இவன் விட்டா அந்த அச்சான அந்த விழுந்துரும். ச்சே! என்னடா அட்டாக் இவனோட இது. இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலயும் என் ஸ்வாட்லயே அதோட அந்த இன்டெக்ட் வந்து தெரியுது. என்ன மாரியான அட்டாக்க இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனோட கியூ எனர்ஜி எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன மாரியான இந்த கீ எனர்ஜி இவ்ளோ பயங்கரமான ஒரு ஃபோர்ஸா வந்து இருந்துட்டு இருக்கான். அடிங்கலாம் அவன் விடாம அப்படியே ஏதோ பைத்தியக்காரன் மாரி டக்குன்னு ஹீரோவ பார்த்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவும் தொடர்ந்து அது எல்லாத்தையும் டாட்ஜ் பண்ணிட்டே இருப்பான். அதே நேரத்தில பேரி பண்ணிட்டு இது பண்ணுவோம். ஓகே சீக்கிரமா வந்து இத வந்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவ பார்த்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோவும் அது எல்லாத்தையும் வந்து தடுத்துட்டே இருந்தாலும் டக்குன்னு இவன் இது பண்ணிட்டே இருப்பான். என்ன மாரியான கியூஏ வந்துட்டு வந்திருக்கு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் அது எதுவுமே வந்து குறையவே வந்து மாட்டேங்குது அப்படிங்கையில பார்த்தாக்கா அவனோட ஃபுல் அட்டாக்கையும் ஒரு வெர்டெக்ஸ் மாரி நம்ம ஹீரோவ சுத்தி வந்து இது பண்ணிருவான். நம்ம ஹீரோ அவனோட அந்த ஸ்வாட வந்து புடிச்சுக்கிட்டே அந்த இடத்துல வந்து நின்றுவான். பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லாவே அந்த அட்டாக் எல்லாத்தையும் ஹீரோ வந்து டக்குன்னு டாட்ஜ் பண்ணி சைட்ல வந்து நகர்ந்திருப்பான். அந்த இடம் ஃபுல்லாவே இதா இருக்கும். "ஏய் சீக்கிரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ முட்டாள்தனமா நகர்ந்து போயிட்டே இருக்க போறியா? உன்னோட ட்ரிக்ஸ வந்து யூஸ் பண்ண ஆரம்பி. அந்த டெக்னிக்ஸ யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. சரி நானும் அத ட்ரை பண்ணலாம்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாண்டிங்ல நிக்கையில, "ஏன் என்னாச்சு? எதனால நீ தேவையில்லாம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கல நம்ம ஹீரோ. ஓகே இது வந்து பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோர்ஸா அவனோட கியூ எல்லாத்தையும் இது பண்ணி அந்த இடத்துல தரையில வந்து அடிக்க ஆரம்பிச்சான். அடிச்ச ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோவ பார்த்தோனே பார்த்தாக்கா நெறைய ஹீரோ அவங்க டக்குன்னு நெறைய பேர் குளோனா இருப்பாங்க. என்னது குளோனிங் டெக்னிக்கா? இது உண்மையாவே ஒரு மாஸ்டர் லெவலான டெக்னிக் தான். ஆனா இத வச்சு என்ன வந்து தோற்கடிச்சிட முடியும்னு நெனைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு நெறைய பேர மாரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவான். இந்த மாரி குளோன் டெக்னிக்க நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாஸ்டர் கிட்ட நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி அட்டாக் பண்ணும்போது நெறைய வகையான குளோன்ஸ் எல்லாமே சுத்தி நம்மள வந்து அட்டாக் பண்ணும். இது எனக்கு அந்த என்னோட மாஸ்டர தான் வந்து ஞாபகப்படுத்துது. அந்த மாஸ்டர் என்னன்னா இப்ப என் கூட சண்டை போடும்போது இப்படிதான் வந்து அவரோட அந்த ஸ்வாட் அட்டாக் எல்லாத்தையும் குளோன் மாரி அடிச்சு இது பண்ணாரு. நான் என்னோட அட்டாக்க திரும்ப அவர் மேல விட்டேன். அந்த மாஸ்டர் வந்து செத்து போயிட்டான்.
அதே மாதிரி தான் அந்த மாஸ்டர் கொன்ன மாதிரி தான் இப்போ உன்னையும் வந்து என்னப்பா நான் வந்து கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றா கடுப்பாகி அந்த இடம் ஃபுல்லாகவே என்னன்னா சுற்றி என்னன்னா அந்த கியூஏயாலே வச்சு என்னப்பா அந்த ஸ்வாட் ஸ்லாஷை வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கையில் வச்சிருக்க அந்த ஸ்வாடை வச்சு டக்குன்னு அப்படியே சுற்றி ஒரு வேர்டெக்ஸ் ஃபார்மை வந்து என்ன அப்படின்னா உருவாக்க வந்து ஆரம்பிச்சிருவோம். டக்குன்னு அந்த ஸ்வாடில் வந்து என்ன அப்படின்னா அந்த அப்படியே ஒரு சுழல் காற்று மாதிரி உருவாக்க வந்து ஆரம்பிச்சான். உடனே நம்ம ஹீரோவை சுற்றி இருக்க அந்த ஹீரோவோட க்ளோன்ஸ் எல்லாமே டக்குன்னு அந்த சுழல் பட்டு அங்கே டக்கு அப்படின்னா தெரிச்சு வந்து போயிட்டு இருக்கும். ஏய் எப்புட்றா இவன் இன்னும் உன்னோட அந்த டெக்னிக்கே வந்து அப்படின்னா இது பண்ணிட்டான். நீ வந்து அப்படியே இதை பார்த்துட்டே வந்து இருக்க போறியா? சீக்கிரம் அடுத்த இதை இது பண்ணு. டேய் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்களா, நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட்டே வந்து பண்ண விட மாட்டேங்கிறீங்க, ஏதாவது வந்து கத்திக்கிட்டே இருக்கீங்களா காதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்தோன்னா அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். என்னாச்சு, ஏன் இவன் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கான், நீ வந்து பைத்தியமாகவே ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, ஏய் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஹீரோ அங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். என்னாச்சு, ஏன் நீ இப்போ வந்து கோலை மாதிரி ஓடிட்டு இருக்க, உனக்கு இப்போ சண்டை போட விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஓடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு, தம்பி ஒரு நிமிஷம் நில்லு, உன்னை தோக்கடிக்காதக்க வழியை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அதுதான் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வந்து உள்ளே வச்சுட்டு அந்த 2 ஸ்வாடையும் என்ன அப்படின்னா வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, 2 ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண மட்டும் உன்னால் வந்து என்ன ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லையில் பார்த்தாக்கா நம்ம ஹீரோ அந்த எம்பரர் ஸ்வாடையும் வெளியே எடுத்து அந்த 2 ஸ்வாடையும் அவனோட கியூவை இன்ஜெக்ட் பண்ணி அந்த 2 ஸ்வாடையும்னா ஏரில் வந்து என்ன பறக்க ஆரம்பிச்சிருவான். இந்த 2 ஸ்வாடால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா அந்த 2 ஸ்வாடையை வச்சு என்ன பண்ண ஒரு அட்டாக் வந்து இது பண்ணுவான். பார்த்தாக்கா மறுபடியும் அவன் அந்த சுழல் மாதிரி இருக்க அந்த அட்டாக்கே என்ன ரெடி பண்ண வந்து ஆரம்பிச்சிருவான். பார்த்தாக்கா அந்த எம்பரர் ஸ்வாட் அந்த ஸ்வாட் என்ன அப்படின்னா சைடில் வந்து இது பண்ணுவோம். ஒரு பக்கம் அந்த டிமாண்ட் ஸ்வாடு, இன்னொரு பக்கம் அந்த எம்பரர் ஸ்வாட், அந்த 2 ஸ்வாடையும் என்ன அப்படின்னா இவனால் சமாளிக்கவே முடியாது. அடித்த வேகத்துக்கு பார்த்தாக்கா அவனோட அந்த இதுலேருந்து அப்படியே வந்து தெரிச்சிட்டு அங்கே போய் அப்படியே வந்து பறந்து போய் விடுவான். என்ன மாதிரியான ஒரு அட்டாக் ஆகுது, இவன் உண்மையாகவே எமிலி டீமனோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக எமிலி டீமனோட ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி தான் வந்து இருப்பானா, உண்மையாகவே எமிலி டீமனோட பவர் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவன் வந்து போயிடுவான். பார்த்தாக்கா அவனை அடித்து அங்கே போட்ட வேகத்துக்கு அவனோட ஸ்வாடை அப்படியே என்ன பண்ணால் தெரிச்சிட்டு போய் அங்கே அப்படியே போய் தரையில் வந்து குத்திடுது. குத்தினோடனே அவனும் ஒரு பக்கம் வந்து மூலையில் பார்த்தாக்கா அடித்து போய் தெரிச்சு போய் அங்கே போய் சைடில் வந்து குத்திக்கிட்டு வரப்ப கிடப்பான். என்னால் வந்து முடியல, நான் இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து என்ன பண்ணேன் இந்த கல்ட்டை கேப்சர் பண்ணலான்னு நினச்சேன், இப்போ நீ வந்து வந்துட்டேன், இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பர்பஸுமே இல்லை, என் வாழ்க்கையை நான் இனிமேல் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுக்கல. ஏன் நீ வந்து என்ன பண்ண உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான ஒரு பர்பஸை நான் கொடுத்தா நீ என்ன பண்ண போகிற, என்ன சொல்கிறேன், நீ என்ன செய்யலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நான் வந்து இந்த எவலி டிமனோட பவர் வந்து அப்படின்னா டேக் ஓவர் பண்ண போகிறேன், என் கூட வந்து இருந்தேனாக்கா வாழ்க்கை போராகவே இருக்காது, அதனால் நீ என் கூட வந்து வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஆனால் நான் எப்படி அதை இது பண்ணிட்டு இருக்கல, அதெல்லாம் நீ எதை பற்றி என்ன அப்படின்னா கவலைப்படாத, நீ என் கூட வந்து வந்தனாக்கா உண்மையாக ரொம்ப பண்ணான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அதை நம்ம வந்து அப்படின்னா ஈஸியாகவே என்ன அப்படின்னா என்ரோல் பண்ண முடியும், என் கூட வந்து நம்ம ஜாயின்ட் ஆகி வரியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவன் ஒரு பக்கம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்ப்பான். என் வாழ்க்கை முழுக்க நான் வந்து அப்படின்னா இந்த தனிமையிலாக இருந்தேன், ஆனால் இந்த தனிமை இனிமேல் வந்து அப்படின்னா இந்த தனிமையில் நான் வந்து இருக்க மாட்டேன், என் வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் அந்த தனிமையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கேன், அது எல்லாமே இப்போ போகுது, நான் கண்டிப்பாக உங்கள் கூட அதை நம்ம சேர்றதுக்கு தயாராக இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன மாஸ்டராக வந்து என்ன அப்படியே ஏற்றுக்கோங்க, நாம் வந்து என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் லெவலில் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து என்ன சொல்ல வந்து ஆரம்பிச்சுவான். பரவாயில்லையே, இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்த சீன் அப்படியே இன்னும் இடத்துல சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அந்த எல்ட்ரோ தான் இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எல்ட்ரோட அந்த சோல்ஜர் வந்து வந்துடுவான். ஓ வந்துட்டியா, அவன் வந்து செத்துட்டான் தானே அப்படிங்கல, அது அவன் இன்னும் சாகலை, என்ன சொல்கிறேன், ஆமாம் அவன் சாகலை, அந்த மோதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் அதை விட அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு என்னென்னா அந்த மோதத்தை ஹீரோ எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அவன் பின்னாடி ஒருத்தன் வந்திருப்பான், அதை பார்த்தா அவங்க இன்னும் வந்து அப்படின்னா மிரள்வாங்க. ஏய் இது அந்த மேட் டீமன் எப்படா இவன் வந்து இவன் கூட வந்து சேர்ந்தான் பார்த்தீங்களா கிழவா, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் அவங்க ஹீரோ வந்து பார்த்தோன்னே அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சுவாங்க. எனக்கு இவன் இந்த மோதத்தை எடுத்து வந்த கூட ஆச்சரியமா இல்லைடா, எப்படி அவனை வந்து அப்படின்னா இவன் கூட கூப்பிட்டு வந்தான், இவனை என்ன பண்ண எனக்கு பார்க்கும்போது இன்னும் அப்படின்னா ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு, அவன் என்ன பண்ணா 300 பேரை வந்து போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்குள்ளே வந்து போயிருக்கான், அவனே என்ன இவன் வந்து கூட வந்து சேர்த்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான், என்னால் நம்பவே முடியல, இந்த மாதிரி என்ன கொடூரமான விஷயங்களை செய்யக்கூடிய ஆள் என்ன ஒருத்தராக தான் இருக்க முடியும். சரி ஓகே, நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை என்ன செஞ்சுட்டீங்க, நான் என்னோட க்ரீட்டிங்ஸ் வந்து என்னப்பா உங்களுக்கு தரேன், என்னோட லாயல்ட்டி எல்லாமே இனிமேல் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் எல்டர் முட்டி போட்டு சொன்னானே சுற்றி இருக்கேன் எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. இவனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணி எல்லாரும் அப்படின்னா முட்டி போட்டு எங்களோட லாயல்ட்டி எல்லாமே எங் மாஸ்டருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இது பண்ணிடுவாங்க. இவனே அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன அப்படின்னா ஒரு மீட்டிங்கில் என்ன போட்டுருவாங்க 4 பேர். சரி உங்கள் கூட அந்த ஒரு ஸ்பிரிட் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், அது எவனிட்டிமெண்ட் ஸ்பிரிட்டா அப்படிங்களா, ஆமாப்பா அது எவனிட்டிமெண்ட் ஸ்பிரிட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ தான் அவன் மேட்டிமை யோசிச்சு பார்க்குறான். அப்போ அவன் அந்த மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இல்லை, சரி அப்போ அந்த எவனிட்டிமெண்ட் ஸ்பிரிட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனா அவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கா, நீங்கள்லாம் சரியான குப்படா, மூளை இல்லாத வெறும் சத பிண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவனிட்டிமெண்ட் ஸ்பிரிட் வந்து கேவலமாக வந்துட்டு அவனை வந்து பேசிட்டு இருக்கு. சார் இந்த முறிவு வந்து நம்ம எவனிட்டிமெண்ட் ஸ்பிரிட் ஃபுல்லாகவே அனெக்ஸ் பண்ணியிருந்துச்சு, ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் நல்லா வேஸ்ட் பண்ணிக்கிங்க அதை சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற இவனே அந்த எவனிட்டிமெண்ட் ஸ்பிரிட் சொல்லுது, நான் சொன்னேன்னு சொல்லு, என்னோட பவர் உன்னோட பேர் எல்லாத்தையும் வந்து அப்படின்னா இந்த மொத்த உலகத்துக்கும் வந்தோம்னா அவங்கள பரப்ப சொல்லு
அப்படின்னு சொல்லி அதை சொன்னோடனே அவங்களும் வந்துட்டு ஓகே எங்களுக்கு வந்து என்னப்பா அது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. சரி நீங்கள் இப்போ இந்த மோதிரம் அது கிடச்சிச்சுல அதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதுவா இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிப்போ அந்த எவ்வளோ மீட்டு உன்ன மாதிரி முட்டாளுக்கெல்லாம் இதை பற்றி ஒன்றுமே வந்து தெரியாதுடா அப்படின்னு சொல்லி என்னடா இது அப்படிங்கிற இது வந்து என்ன யூஸ் பண்ணி நீ அடிச்சனா போதும் எவ்வளோ பெரிய ப்ரொடக்டிவ் பேரியராக ஈஸியாக வந்து என்னன்னா அது கட் பண்ணிட்டு போயிடும். அது மட்டும் கிடையாது, நீ வாயில் வச்சு கல்டிவேஷன் பண்ணால் போதும் எந்த வித பாய்சனாவது ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணிடலாம். பரவாயில்ல எனக்கு தெரியுது அந்தளவு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி ஓகே நம்ம வந்து போகலாம் எங்கே போகலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி நாம வந்து ரொம்ப நம்ம போகிற பாதை ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்காக நமக்கு ஒரு 12 குதிரை வந்து வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிராண்ட் எல்டருக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஒரு லாயலான ஒரு ஆளாக இருப்பாங்க, அவங்கள நீங்கள் சேர்த்துக்கிட்டாக்க உங்களோட பவர் உண்மையாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே அவங்க இப்போ எங்கே இருப்பாங்க, அவங்க முதல்ல என்ன பண்ணால் ஒரு ட்ரைனிங்காக வெளியே போயிருக்காங்க, இப்போ சீக்கிரமாக கழுத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ அவங்கள தேடி அங்கேயே வந்து போக அந்த அனுப்பிச்சிடுவான். இந்த தண்ணியை தாண்டி தான் அங்கே இருப்பாங்க, நம்ம ஓஷன் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி இங்கேருந்து முதல்ல தாண்டி போயிடலாமா, அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, அப்படிலாம் போனோம்னாக்கா நம்ம குதிரைங்க நம்மளை பார்த்து பயந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்னன்னா அங்கே வந்து போயிடுவோம். அங்கே போனோன்னே என்ன இவங்க தான் என்ன அப்படின்னா அந்த 12 டீமன் மாஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் டீமன் பார்த்து ஷாக் ஆகும். அங்கே பார்த்தா அவங்க எல்லாம் அப்படின்னா குடிச்சு கும்பாலாம் போட்டு என்ன அப்படின்னா ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. என்னையும் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கத்தல, சார் ஏன் நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அவங்க யாரா நீ சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து இது பேசிட்டு இருக்க, நாங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கும் போது நம்ம குதிரைங்கெல்லாம் கொஞ்சம் மிரளுது, நீ கொஞ்சம் அவங்கள்ட்ட பேச வேண்டிய எதுக்குள்ள வந்து பேச அப்படிங்கலாம் அந்த மேட் டீமன் முன்னாடி வந்து போக ஆரம்பிச்சோம். ஓ நீ தான் வந்து வரியா, சண்டை போட்டு பார்த்துருவோண்டா எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து முன்னாடி பேசிட்டு இருக்கல, அடுத்த சீனில் அவனை அப்படின்னா அடிச்சு பண்ணோம்னா உட்கார வச்சிருவாங்க. முதல்ல யார் சார் நீங்கள் எங்கேருந்து என்ன அப்படின்னா வரீங்க, இப்படி நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருங்க அப்படிங்கல நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல தம்பி உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த வயசில் நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் வச்சுக்கே உண்மையாகவே அற்புதமாக இருக்குது சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யார் முதல்ல அதை சொல்லுங்கள், நீங்கள் யூஸ் பண்ண டெக்னிக்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கும்போது அந்த மேட் டீமன் இருந்துட்டு அவர் தான் சுப்ரீம் எவன்லி டீமன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை கேட்டுட்டு உடனே அப்படியே அவன் வந்து ஷாக் ஆகிடுவான். ஷாக் ஆகிட்டு உண்மையாகவே சார் சார் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணால் லாயல்ட்டியாக வந்து இருக்க ஆரம்பிச்சிடுவோம், நாங்கள் வந்து என்ன பண்ணால் 12 டீமன் மாஸ்டர்ஸ் எங்களை வந்து என்ன பண்ணால் லாயல்ட்டியாக ஆக்குறதுக்கு ஒரு 2 வந்து கண்டிஷன் தான், முதல் வச்சு எங்களை தோக்கடிக்கிறோம், அடுத்து என்ன அப்படின்னா எங்களோட எவன்லி டீம்னா ஃபாலோவர்ஸாக மாற்றணும், அதுதான் நீங்கள் அந்த 2 கண்டிஷனை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது இது எவன்லி டீமன் சொல்லிட்டு வந்து கேட்கும், என்னாச்சு ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொத்துன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவன்லி டீமன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துவான். சீன் அப்படியே இன்னொரு இடத்துல அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே என்ன கட்டிலில் போட்டு அந்த இதில் என்னன்னா அப்படியே மயக்கமாக வந்து படுத்திருப்பான். சரி எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல, எப்படி நீ யங் மாஸ்டர் இந்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் எல்டர் என்னன்னா அந்த மேட் டீமன்ட்ட வந்து கேட்கும்போது, அது நான் என்ன பண்ண முடியும், அவர் தான் என்ன அப்படின்னா சும்மா இல்லாமல் அவரோட பவர் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்க்கு என்ன அப்படின்னா புஷ் பண்ணாரு, என்ன சொல்கிற, ஆமாம் அவர் நேச்சுரல் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சார், என்னால் நம்ப முடியல, அப்போ அவர் டிரான்ஸ்ஜெண்டர் லெவலுக்கு என்ன அப்படின்னா போயிட்டாரா, ஆமாம் அப்படி தான் வந்து நினைக்கிறேன், அந்த 12 டீமன் மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் எப்படின்னா சண்டை போடும்போது அவங்க என்னப்பா நார்மலாக ஹீரோ சொல்லும்போது கேட்கல, அவங்க என்னப்பா ஃபுல்லாக வந்து தொகிரிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் என்னப்பா கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ தானே என்ன பண்ணாரு, இவங்களுக்கு என்ன அப்படின்னா விட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து காமிச்சா தான் அவங்க அடங்குவாங்கிறது நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க சும்மா விடாமல் கத்திக்கிட்டே இருக்கேன், உடனே அவரோட அந்த ஸ்வாடை வந்து என்ன அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்வாடை எடுத்து உடனே வந்து என்னன்னா அவரை சுற்றி என்னன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலரான ஒரு எனர்ஜி வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளோவாக வந்து ஆரம்பிச்சுது. என்னால் அதை பார்த்துட்டு வந்து நம்பவே முடியல. கிட்டத்தட்ட நேச்சரோட அந்த ஸ்வாட் டெக்னிக் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட அந்த ஸ்வாட் அதுலேருந்து வெளியே கூடிய அந்த ஒயிட்டான ஆரம் அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆறவே சப்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு அதை விட பயங்கரமாக இருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த டீமன் மாஸ்டருக்கு புரிஞ்சு போச்சு அவன் யார், ஹீரோ யாருன்னு. ஹீரோவா அதுக்கப்புறம் அவன் தலை நிமிர்ந்து கூட வந்து பார்க்கல, அந்த அளவுக்கு ஹீரோ அவனை வந்து நல்லா நகர விடாமல் செஞ்சுட்டாரு. என்னால் இதை நம்பவே முடியல, எப்படி இது வாய்ப்பே இல்லை, இந்த வயதில் ஹீரோ என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர் லெவலில் வந்து தொட்டுட்டாரா, இதை நினச்சி பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நமக்கு வந்து என்ன ஆச்சரியங்களை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அப்போ தான் நம்மனா தூங்கி அந்த இதுலேருந்து எந்திரிச்சிருப்போம். அப்பா இன்னும் ஒரு கொடூரமான கனவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம தூங்கி எந்திரிட்டு இருக்கலாம். எவன்லி டிஃபென்ஸ் ஸ்பிரிட்டுக்கும் மாங்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன ஆச்சுடா உனக்கு, ஏன் நீ இப்படி இது பண்ணிட வச்சுட்டா, நீங்கள் எல்லாத்தையும் நம்ம கோவப்பட வச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நான் வந்து நம்ம உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிற, என்னடா சொல்கிற அப்படின்னு இருக்கும்போது எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை பற்றி நிறைய டவுட்ஸ் எல்லாம் என்ன வர ஆரம்பிச்சது. எனக்கு இந்த கனவுல போயிட்டோன்னே நடந்துச்சா இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, மார்ஷல் ஆர்ட் பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குது, அதை கொஞ்சம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எவன்லி டிஃபென்ஸ் சொல்லிட்டு, என்னடா நீ வாட்டு தூங்கி இருந்துச்சே டவுட் கேட்குற, ஓ அதுதானா எனக்கு இப்போ தான் வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எவன்லி டிஃபென்ஸ் ஸ்பிரிட்டும் சரி மார்க் ஸ்பிரிட்டும் அப்படின்னா ஹீரோக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு நான் அப்படின்னா ஆன்சர் பண்ணிவிட்டு ஹீரோ அதை வச்சு என்ன அப்படின்னா கல்டிவேஷன் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் வந்து ஆயிடுது. நம்ம ஹீரோ கொஞ்ச நாளாக அந்த டீமன் மாஸ்டர்ஸ் அவங்க கூட தான் என்ன அப்படின்னா இருந்துட்டு அவங்க கூட ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கா. ஓகே இப்போ நான் டிரான்ஸ்ஜெண்டர் லெவலில் வந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ என்னால் எந்த விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படின்னா ஒரு பாறையை வந்து பார்த்து அதில் அவனோட கீ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அடி வந்து போடுறான். போட்டாக்கா அந்த பாறை அப்படியே என்ன அப்படின்னா 2 துண்டாக பொழந்துது. உடனே என்னன்னு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா எப்பறம் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹீரோவோட
சபார்டினேட்ஸ் எல்லாரும் அப்படின்னா வர வந்து ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாரும் அப்படின்னா முட்டி போட்டு ஹீரோக்கு வந்து அப்படின்னா லாயலா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கல. அப்பதான் அந்த வெள்ளை முடி வச்சிருந்தவ வந்து பார்த்துட்டு என்னால நம்பவே முடியல. எப்படி இந்த கொஞ்ச நாள்லயே இவன் எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டான். அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேட் டீமன். இவன் எப்படி இது பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "ஏன் என்னைய நீ பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கல, ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. இது உண்மையாவே அற்புதமான ஒரு ஆளா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அந்த கிராண்ட் எல்டர் அப்படின்னா வந்து ஆர ஆரம்பிச்சுருவான். மாஸ்டர் உங்க பவர் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத இந்த கல்ட் ஃபுல்லா நம்ம இப்ப தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப செய்ய வேண்டாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மத்த எல்டர்ஸ் எல்லாத்தையும் பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன அங்கீகாரம் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கல. சரி ஆனா நாளைக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. பிளடி டீமனுக்கும் ஸ்கார்லெட் சன்னுக்கும் நடுவுல. அது சாதாரண ஒரு டியூவலா வந்து இருக்காது. அது இந்த கல்ட்டோட தலையெழுத்தே மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்களும் அதில கலந்துக்கிறீங்களா? அப்படிங்கல. அதெல்லாம் நம்ம எதுவும் இதில கலந்துக்க வேண்டாம். எனக்கு இந்த கல்ட்ல இருக்கிறவனோட பவர் எவ்வளோ தூரம் இருக்கீங்க நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அப்படிங்கல. ஏன்னா மேட் டீமன் வந்துட்டு சென்ட்ரல் பிரின்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கல. சென்ட்ரல் பிரின்ஸ்ல இப்ப நம்ம வார் பண்ண விருப்பம் இல்ல. நம்ம அந்த சென்ட்ரல் பிரின்ஸ்ல வார் பண்ணாக்கா நெறைய இன்னசென்ட் மக்கள் என்ன செத்து போயிருவாங்க. நாம அவங்கள என்ன பண்ணா திரும்ப சேர்க்க தான் போறோம். ஆனா வார் பண்ணி வந்து கிடையாது. நாம அவங்கள நம்மளோட அலையா வந்து மாத்தணும். மாத்தி நம்ம மொத்த சென்ட்ரல் பிரான்ச்சையும் நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. 12 டீமன் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தி இருந்துட்டு இந்த மாரி யங் மாஸ்டரோட வழி ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? இப்படிதான் ஹெவன்லி டீமன் கல்ட் செயல்படுமா? அப்படிங்கல. நீ வாய மூடு. நீ என்ன அப்படின்னா அவரு கேப்பபிளா இருக்கன்னு நீ நினைச்சுட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் மனசுக்குள்ள ஆனா இவரு என்னதான் செய்றாருங்கிறத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் அந்த மேன் டீமன் என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான ட்ரெய்னிங் வந்து எடுத்துட்டு இருப்பான். உண்மையாவே உன்னோட ட்ரெய்னிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நான் இப்போ உன்ன பார்க்க வந்ததுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கு. நீ வந்து என்ன அப்படின்னா ஒரு 14 வயசு சேர்ந்த பசங்கள எல்லாத்தையும் நம்ம நீ ட்ரெயின் பண்ணி ஆரம்பிக்கணும். அவங்கள ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் மாரி என்ன அப்படின்னா வச்சு அவங்களுக்கு தேவையான மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மள நீ வந்து குடுப்பியா? அப்படிங்கல. கண்டிப்பா நான் என்ன அப்படின்னா அத ஏத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாரியே என்ன அப்படின்னா அத செய்றேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே. ஆனா யங் மாஸ்டர் ஏன் இப்படி செய்றாருன்னு எனக்கு வந்து புரியல. இது செய்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே இன்னொரு பக்கம் சீன் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த கல்ட்ல இருக்கவங்களோட பவர் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். சீக்கிரமாவே இந்த அசோசியேஷனும் சரி, இந்த டிமோனிக் கல்ட்டும் சரி 2 பேரும் என்ன அப்படின்னா சண்டை போட வந்து என்ன அப்படின்னா ஆரம்பிச்சுருவாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட்ட நான் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சாதாரணமா வந்து எடுத்துக்க கூடாது. அதுக்கு நான் வந்து என்ன அப்படின்னா அளவும் வந்து பண்ணக்கூடாது. நான் வந்து சீக்கிரமா என்னால வந்து என்ன அப்படின்னா முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள வந்து செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன அப்படின்னா அங்க இருக்க ஒரு சோல்ஜர வந்து சம்மன் பண்றான். அவனும் உடனே வந்து நின்னோனே சரி ஓகே இந்தா இந்த லெட்டர எடுத்துட்டு போ. இந்த லெட்டர எடுத்துட்டு போய் நான் சொல்ற இடத்துல குடுத்துரு. இவன சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த டோர்னமெண்ட் நடக்கிற அந்த அரினாக்கு வந்து போயிறாங்க. எல்லாரும் என்ன அப்படின்னா அந்த டும் அடிச்சு அந்த டோர்னமெண்ட்டே என்ன அப்படின்னா ஆரம்பிச்சு வச்சுட்டு இருப்பாய்ங்க. ஓகே சீக்கிரம் எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் கூட்டம் எல்லாம் அப்படின்னா எல்லாரும் அந்த டோர்னமெண்ட்க்கு இருக்க அந்த அரினாக்கு வந்து நம்ம வந்துருவாய்ங்க. இந்த இடம் உண்மையாவே ரொம்ப சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த அரினா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து வந்துருவாய்ங்க. வந்துட்டு எவன்லி டீமன் பர்சனலாவே இந்த மொத்த இடத்தையும் என்ன அப்படின்னா அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம பேசிட்டு கீழ பார்த்தாக்கா, அந்த இடத்துல எல்லாரும் தான் வர ஆரம்பிச்சுருவாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணா ஆரவாரம் போட்டு அப்படின்னா கத்திக்கிட்டே வந்து இருப்பாய்ங்க. பார்த்தாக்கா அந்த 3 எல்டர்ஸும் என்ன அப்படின்னா வந்து வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஓகே எல்டர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவிங்க மூஞ்சி மாறிடும். என்னன்னு பார்த்தாக்கா, எல்டர்ஸ் வராங்க சரி, அவங்க கூட பின்னாடி வந்திருக்கானே யார் இவன்? இவன் கூட சரி, இவன் பின்னாடி வந்திருக்கானே அவன் யாரு? மாஸ்க்க போட்டு மறைச்சிருக்கா. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னன்னா அந்த எல்டர்ஸ் கூட வந்து எப்படின்னா ஒண்ணா சேர்ந்து அங்க வந்து என்ன உட்காந்துருவான். இங்க 4 டீமன் எல்டர்ஸ் இருக்காங்க. ஆனா 2 பேர் மட்டும் ஏன் சண்டை போடுறாங்க? இந்த 2 பேர் தான் இங்க இருக்கிறதுலயே மோஸ்ட்டான ஒரு பெரிய பில்லரா வந்து இருக்காங்க. அதனால தான் இப்ப இவங்க சண்டை போடுறாங்க. அப்படிங்கையில ஒருத்தன் வந்துருவான். இவன் தான் டீமன் ஸ்கார்லட் சைல்டு. அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தன் வந்து வந்துருவான். இவன் தான் என்னன்னா பிளடி டீமன். ஓ! பரவாயில்லையே! இவன் என்னன்னா ஒரு விதத்துல என்னன்னா உங்களுக்கு ஒரு சொந்தக்காரனா வருவான் மேன் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் வந்து சொல்லல. என்ன சொல்றீங்க? இவன் எனக்கு வந்து என்ன அப்படின்னா சொந்தக்காரனா வருவான். ஆமா. இவன் என்ன அப்படின்னா ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சர்வென்ட்டா இருந்த மாரி தான் இருந்தான்னு நெனைக்கிறேன். இவன் நீங்க அந்த இதில வந்து இன்சிடென்ட்ல மாத்துனதுக்கப்புறம் அடுத்து பல வருஷம் கழிச்சு என்ன பண்ண இருந்தாலும் இவன் இப்பயும் வந்து என்ன பண்ண உங்கள நினைச்சு ரொம்பவே அந்த நேரம் வருத்தப்பட்டான். அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? எனக்கு வந்து என்ன பண்ணா இந்த மாரி ஒரு சொந்தக்காரனா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் டீமன் வந்து பார்த்துட்டு இருக்கையில ஹீரோ வந்துட்டு, "சரி ஓகே ஆரம்பிங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோனே அந்த கிராண்ட் டெய்லர் அப்படியே முன்னாடி வந்து போக ஆரம்பிச்சுட்டாரு. முன்னாடி போயிட்டு, "சீக்கிரம் நீங்க எல்லாரும் என்ன பண்ணா இந்த டோர்னமெண்ட்க்கு வந்து தயாரா இருங்க. என்ன முடிவு நடந்தாலும் அத எல்லாரும் ஏத்துக்கணும். யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?" அப்படிங்கல. எல்லாம் சொல்ல விரும்பல. "ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புறேன்." அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கார்லட் சைல்டு வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான். பிளடி டீபன் உண்மையாவே ஒரு நல்ல ஒரு வாரியர் தான். ஆனா, அவரால என்ன பண்ண இந்த மக்கள்ட்ட யூனிஃபை பண்ண முடியாது. அவரால கண்டிப்பா அந்த அளவுக்கு பவர் இருக்காது. நம்ம இந்த மொத்த உரிமையும் டேக் ஓவர் பண்ணியிருந்தோம். இவர மாரி ஒரு ஆள்னால கண்டிப்பா எதுவுமே வந்து செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு அவன ப்ரொவோக் பண்ற மாரி பேசிட்டு இருக்கணும். அத கேட்டவுடனே அவன் அப்படியே வந்து டென்ஷன் ஆயிருவான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய அவமானப்படுத்துவ? என் உடம்புலயும் ஆன்சிஸ்டர் தான் ரத்தம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கையில இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து பார்க்குறான். பரவால்ல இவன் என்ன பண்ணா இவனோட பேச்சு திறமை உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அந்த கிராண்ட் எல்டர் இருந்துட்டு ஆரம்பிங்க. ஃபைட் அப்படின்னு சொல்லி சொன்னோனே 2 பேரும் அப்பலாம் ஃபைட்ட ஆரம்பிக்க வந்து ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து என்ன ஆச்சுங்குது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.